நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். தேடி கண்டுகொண்டேன் பகுதிக்காக கணேஷ். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே. தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்ற திருநாவுக்கரசு நாயனாரின் தேவார திருவாக்கின்படி அகத்தேடலின் முதல் படியே புறத்தேடல். அப்புறத்தேடலில் பழமையான ஆலயங்களை தேடி இன்றைய பயணம் சஞ்சீவி ஆஞ்சநேயர் திருக்கோயில், ஐயங்கார் குளம், காஞ்சிபுரம். தமிழகத்தில் இருக்கிற பல கோயில்கள் சோழர்களாலேயும் பாண்டியர்களாலேயும் பல்லவர்களாலேயும் கட்டப்பட்டதே. இப்படி அவங்களால கட்டப்பட்ட ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனித்துவம் உண்டு, தனி அழகும் உண்டு. அந்த வரிசையில் இவர்களுக்கு பிற்காலத்தில் வந்த விஜயநகர மன்னர்களும் பல கோயில்களை செப்பனிட்டும் இருக்காங்க, தனியாகவும் கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி கட்டப்பட்ட கோயிலில் அவங்களோட கலைத்திறனுக்கு இந்த கோயில் ஒரு மைல்கல் தான். இந்த கோயிலோட கட்டிடக்கலையை நேரில் பார்க்கும் பொழுது பிரமிப்பும் ஆச்சரியமும் நமக்கு ஏற்படுறத தவிர்க்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலேருந்து அருகிலேயே இருக்க நெருங்கிய வரலாற்று தொடர்புடைய நடவாவி கிணறையும் தரிசனம் பண்ணுங்க, ஆச்சரியப்பட்டு போவீங்க. இந்த வீடியோவோட பின்பகுதியில் அந்த நடவாவி கிணறை பற்றியும் பதிவிட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் அவசியம் அதையும் பாருங்கள். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை பற்றியும் பழமையான ஸ்தலங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. முதல்ல நாம் இந்த சஞ்சீவி ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுவோம் வாங்க. பொதுவாகவே அனுமன் கோயில்னால் ராமாயண காலத்தோட தொடர்புடைய கோயிலாக தான் இருக்கும். இந்த கோயிலும் அப்படி தான். லக்ஷ்மணுக்காக சஞ்சீவி மலையை பெயர்த்தெடுத்துட்டு வந்த அனுமன் சஞ்சீவி மலையை ஒரு கையிலேருந்து மறு கைக்கு மாற்றின இடம்னு இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்தோட புராணத்தையும் சாநித்தியத்தையும் தெரிஞ்ச விஜயநகர மன்னன் இயற்கை எழில் சூழ்ந்த இந்த இடத்துல கை தேர்ந்த கட்டிடக்கலைஞர்களையும் சிற்பிகளையும் வச்சு 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில். அழகான சிற்ப வேலைப்பாடுகளோட வெளிப்பிரகாரத்தில் 60 தூண்களும் உள்பிரகாரத்தில் ஒரு 20 தூண்களும் மேல் தளங்கள்லேயும் சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டிருக்கு. இங்கே மூலவரான வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர் மட்டும் இல்லாமல் ராமர், லக்ஷ்மணன், சீதையோட தனிச்சன்னதி கொண்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளவு பழமையாக ஆஞ்சநேயரை மூலவராக கொண்ட கோயிலை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு 130 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்க இந்த கோயிலோடைய குளம்தான். ஐயங்கார் குளம் அப்படிங்கிற இந்த ஊரோட பேருக்கும் இந்த குளத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. எச்சூர் தாத்தாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு பிராமணர் பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு இந்த வழியாக பயணம் பண்ணும் பொழுது வழிப்பறி கொள்ளையர்களால் துரத்தப்பட்டு இந்த கோயிலில் வந்து தஞ்சம் புகுந்தார். அதை தெரிஞ்ச கொள்ளையர்கள் இந்த கோயிலுக்கும் வர இங்கே இருந்த குரங்குகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கொள்ளையர்களை துரத்துனது மட்டும் இல்லாமல் கொள்ளையர்களுக்கும் கண் தெரியாமல் போனதால் இதுக்கு பிரதிபலனாக 133 ஏக்கர் நிலப்பரப்பில்
இந்த தாத்தாச்சாரியார் இந்த குளத்தை வெட்டியிருக்காரு. குளம் மட்டும் இல்லாமல் இந்த குளத்தோடைய சுற்றுச்சுவர் ஃபுல்லாமே கருங்கல்லால் கட்டப்பட்டு அழகான சிற்ப வேலைப்பாடுகளையும் செஞ்சுருக்காங்க. இதனாலேயே இந்த குளத்துக்கு மட்டும் இல்லை, இந்த ஊருக்கும் ஐயங்கார் குளம்னு பேர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ அனுமன் விம்சதி அப்படிங்கிற ஆஞ்சநேய தோத்திர பாடல்களையும் இவர் இயற்றியிருக்கார். இந்த பாடல்களும் இந்த கோயிலுடைய சுற்றுச்சுவரில் கல்வெட்டுகளால் பொறிக்கப்பட்டிருக்கு. நான் பதிவோட ஆரம்பத்திலே சொன்னது போல் அடுத்து நாம் இந்த நடவாவி கிணறை பார்க்க போவோம். குளக்கரையில் இருக்க வடக்கு கோபுரத்துலேருந்து நேர் எதிரில் குளத்தோட அக்கறையில் இருக்குது இந்த நடவாவி கிணறு. இப்போ நாம் கோயிலுடைய தெற்கு கோபுரம் வழியாக வெளியே வந்துடுவோம். இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வடக்கு கோபுரம் தான் ராஜகோபுரமாக இருந்தாலும் தெற்கு கோபுரம் வழியாக தான் பாதை இருக்கிறதால முக்கியமாக இப்போது தெற்கு கோபுரத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த கோயிலோட தென்கிழக்கு மூலையில் ஒரு மண் பாதை பிரியும். அதுதான் அந்த நடவாவி கிணறுக்கு போகிற பாதை. இது இந்த குளத்தோடைய மதகு மேலே இருக்கிற பாதை. வாங்க நடவாவி கிணறை போய் பார்ப்போம். குளத்தோட மதகு மேலேயே இருக்க பாதையில் நான் இப்போ 800 மீட்டர் கரெக்டாக வந்திருக்கேன். இந்த அம்மன் கோயில் தான் இந்த இடத்தோடைய அடையாளம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா அந்த நம்ம போன ஆஞ்சநேயர் கோயில் தெரியுது. மழைக்காலங்களில் நல்லா தண்ணி நிரம்பி இந்த குளத்தில் கடல் போல் இருக்கும். எவ்வளவு வறட்சி இருந்தாலும் இந்த குளத்தில் கொஞ்சமாவது தண்ணி இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த மதகு மேலேருந்து வலது பக்கம் ஒரு மண்பாதை இறங்கும். இங்கேருந்து அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் நடவாவி கிணறு. வாங்க போவோம். இதுதான் அந்த நடவாவி கிணறு. கேட்டு ஃபென்சிங்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் திறந்த வழியாக தான் இருக்கும். இந்த பக்கம் ஒரு சின்ன பாதை இருக்குது, அது வழியாக உள்ளே போவோம். இந்த கிணத்தோட அமைப்பு பார்த்திங்கன்னா, பூமிக்குள்ளே ஒரு 30 அடிக்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. படி இறங்கி போனோம்னா ஒரு 20க்கு 20 கீழே ஒரு நீராழி மண்டபமும் ஒரு 10க்கு 10 அளவில் ஒரு சின்ன கிணறும் இருக்குது. அந்த கிணத்தோடைய ஆழம் ஒரு 10 அடி. எப்பயுமே அதில் தண்ணி இருக்கும். சித்ரா பௌர்ணமி வரும்பொழுது மொத்த தண்ணியும் வெளியே எடுத்துட்டு இங்கே பிரம்மோற்சவம் நடக்கும். அப்போது கீழே இருக்கிற நீராழி மண்டபத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் எழுந்தருள்வார். இந்த வருஷம் கொரோனாவால் இதெல்லாம் நடைபெறலை. இங்கே இருக்கிற இந்த 2 கல் தூணில் ஏற்றம் அமைச்சு நீரை இறைச்சி இங்கே இருக்கிற இந்த கற்பலகையிலேயே வாய்க்கால் மாதிரி செஞ்சு இந்த கல் தொட்டிக்கு தண்ணி வரா மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்களா? நான் கடவுள் படத்தில் மொட்ட ராஜேந்திரன் இறங்கி வர காட்சிகள்லாம் எடுத்தது இங்கே தான்.
பிச்சைக்காரர்கள்லாம் உட்காந்துருக்கிற இடம்லாம் எடுத்தது கீழே இருக்கிற அந்த நீராழி மண்டபத்தில் தான். இந்த படத்தோட 30% படப்பிடிப்பு இந்த இடத்துல எடுத்தது தான். இந்த தூணில் பெருமாளோட சிற்பங்களெல்லாம் பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்குது. இந்த படிக்கட்டுகள் வழியாக இறங்கி போனோம்னா கீழே இருக்கிற நீராழி மண்டபத்துக்கு போகலாம். உள்ளே இறங்க முடியாதபடியும் உள்ளே இருக்க மண்டபமே தெரியாத அளவுக்கு தண்ணி நிறைஞ்சி இருக்கு. தண்ணிக்குள்ளே இந்த மண்டபம் தான் உள்ளே மூழ்கி இருக்கு. இந்த ஐயங்கார் குளத்தில் இருக்கிற இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ இல்லை இந்த பகுதிக்கோ நீங்கள் வரா மாதிரி இருந்தால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சிற்பக்கலையில் நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துகிற இந்த நடவாவி கிணறை பார்க்க தவறாதீங்க. இந்த அழகான பிரம்மாண்டமான சஞ்சீவி ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்கும் இந்த நடவாவி கிணறுக்கும் நீங்கள் வரணுன்னா காஞ்சிபுரத்துலேருந்து செய்யாறு போகிற பாதையில் காஞ்சிபுரத்துலேருந்து 5வது கிலோமீட்டரில் இருக்குது இந்த ஐயங்கார் குளம். ஐயங்கார் குளத்துலேருந்து வலது பக்கம் பெருங்காட்டூர் கலவை போகிற மார்க்கத்தில் 2வது கிலோமீட்டரில் மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த ஆஞ்சநேயர் திருக்கோயில். மீண்டும் வேறொரு பழமையான ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.